வணக்கம். உங்ககிட்ட வாக்காளர் அட்டை இருக்கா? அப்போ இந்த முக்கியமான அப்டேட் உங்களுக்கு தான். உங்க ஜனநாயக கடமையை செய்யறதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தவறவிட போறீங்களா? இல்லையாங்கிறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஐயோ டைம் முடிஞ்சு போச்சேன்னு அப்புறமா வருத்தப்படுறதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் கேளுங்க. உங்க வாக்காளர் பதிவுல தேவையான மாற்றங்களை செய்ய உங்களுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இந்த தேதியை நல்லா மனசுல வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரி 18. இதுதான் அடுத்த எலெக்ஷனுக்கான வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் சரியா இருக்கிறத உறுதி செஞ்சுக்க கடைசி வாய்ப்பு. சரி, இந்த டெட்லைன் ஏன் இவ்ளோ முக்கியம்? ஒருவேளை நீங்க இப்பவே இத பண்ணலனா என்ன ஆகும்? வாங்க, அத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கணக்கெடுப்புக்கு அப்புறம் ஒரு டிராஃப்ட் வோட்டர் லிஸ்ட், அதாவது ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம், அதுல உங்க பேர் இருக்கிறதுனால எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அது வெறும் ஒரு டிராஃப்ட் தான், ஒரு தற்காலிக லிஸ்ட். ஃபைனல் லிஸ்ட் வேற. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த ஃபைனல் லிஸ்ட்ல உங்க பேரு கண்டிப்பா இருக்குமான்னு உறுதியா சொல்ல முடியுமா? இந்த ஒரு சின்ன சந்தேகம் தான் பெரிய பிரச்சனை. அதனால தான் சொல்றேன், இப்பவே இத சரி பார்த்துடணும். இங்க பாருங்க, வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். ஜான்வரி 18க்கு முன்னாடி நீங்க ஆக்ட் பண்ணீங்கன்னா உங்க ஓட் உறுதி. ஆனா லேட் பண்ணீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுற வாய்ப்பை இழக்க வேண்டியதுதான். இதுதான் நிஜம், ரொம்ப நேரடியான விஷயம். சரி, அப்போ நீங்க என்னலாம் செய்யணும்? உங்களுக்காக ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் இங்க இருக்கு. நீங்க புதுசா வோட்டர் ஐடிக்கு அப்ளை பண்றீங்களா? இல்ல அட்ரஸ் மாத்தணுமா? இல்ல உங்க பேர், போட்டோ, பிறந்த தேதி மாதிரி சின்ன சின்ன திருத்தங்கள் பண்ணணுமா? எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஜனவரி 18க்குள்ள செஞ்சு முடிக்கணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது அஃபிஷியல் நோட்டீஸ் வந்திருந்தா அதுக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டெட்லைன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்க 18ஆம் தேதிக்கு அப்புறமா எந்த ஒரு சின்ன மாற்றம் பண்ண முயற்சி செஞ்சாலும் அது அடுத்த ஃபைனல் லிஸ்ட்ல வரவே வராது. இதுல எந்த மாற்றமும் இல்ல, இதுதான் ரூல். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பண்றது இப்ப ரொம்ப ஈஸி. நீங்க வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தமே 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்க்கு போங்க. ரெண்டாவது, உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த ஃபார்மை செலக்ட் பண்ணுங்க. மூணாவது, உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்க. நாலாவது, சப்மிட் பண்ணிட்டு கடைசியா வர்ற ரெஃபரன்ஸ் ஐடியை மட்டும் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்றது மட்டும் இல்ல, ஒருவேளை உங்க ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போச்சுனா கூட இதே வெப்சைட்ல நீங்க புது கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லனா ஒரு ஓட்டர் ஐடி கார்டு, அதாவது டிஜிட்டல் கார்டை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பர் வசதி இல்லையா? ஓகே, இப்ப நீங்க ஜனவரி 18க்குள்ள உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த ஃபைனல் லிஸ்ட் ஏன் அவ்வளோ முக்கியம்னு சொல்றோம்? இந்த டைம்லைனை பாருங்க, எல்லாம் தெளிவா புரியும். முதல்ல ஜனவரி 18, இதுதான் எல்லா அப்ளிகேஷன் கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கான கடைசி நாள். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பார்த்து பிப்ரவரி 17ஆம் தேதி அதிகாரப்பூர்வமான ஃபைனல் வோட்டர் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. கடைசியா எலெக்ஷன் அன்னைக்கு இந்த பிப்ரவரி 17 லிஸ்ட்ல பேர் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஓட்டு போடணும்னா பிப்ரவரி 17ஆம் தேதி வர்ற அந்த ஃபைனல் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்தே ஆகணும். அதுதான் உங்க வாக்குரிமையை உறுதி பண்ற ஒரே விஷயம், வேற வழியே இல்ல. பாருங்க, இந்த வேலையெல்லாம் டைம்க்கு முடிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற விஷயம் மட்டும் இல்ல. இது உங்க ஜனநாயக குரலை பதிவு பண்றதுக்கான முதல் படி. நம்ம சமூகத்துக்காக உங்க கருத்தை சொல்றதுக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பு. அப்போ உங்க உரிமையை உறுதிப்படுத்திக்க நீங்க தயாரா? அப்போ உடனே செயல்ல இறங்குங்க.